ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024ல இன்னைக்கான மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் விஸ் ஆர்சிபி. எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய இந்த அம்பையர்ஸோட மிஸ்டேக் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதை பத்தியெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க. பிகாஸ் நான் டைம் வேஸ்ட் பண்ணல அதை பத்தி பேசி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு எப்படி ஒரு டோர்னமெண்ட், அதில் போயிட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு அம்பையர்ஸ் பண்ணது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே ரிவ்யூ போயிடலாம். வாங்கடே ஸ்டேடியமில் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் நிறைஞ்சுள்ள ஒரு டீமை மோதுறாங்க. எஸ், வழக்கம் போல மும்பை தான் டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொன்னாங்க. ஸோ பேட்டிங் இறங்கின ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஆரம்பமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த டீமில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரே ஆளான கோலியை பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தாரு 3 ரன்ல. அதுக்கு அடுத்தபடியா வில் ஜாக்சன் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். அவரோட முதல் மேட்ச் இஸ் ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் ஆடினாதான் ரிதமே கிடைக்கும். ஈவன் தான் அவருக்கு ஐபிஎல்லே முதல் மேட்ச், இது டெபியூ இது. ஸோ அவர் 8 ரன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. டூப்ளசிஸும் ரஜத் பட்டேதாரும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா போட்டாங்க. ஈவன் தான் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா ரஜத் பட்டேதார் திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் அடிச்ச சிக்ஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டூப்ளசிஸும் ஒரு மாதிரி கேமை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் பட்டிதார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேக்ஸ்வெல் வந்தாரு. நான் சீரியஸ்லி மேக்ஸ்வெல் நல்லா விளையாடுவார் இன்னைக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்ரேயஸ் கோபாலை எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்களோ அதுக்கான வேலையை ஸ்ரேயஸ் கோபால் முடிச்சு கொடுத்துட்டு போனாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரேயஸ் கோபாலுக்கும் இந்த மேக்ஸ்வெல் விராட் கோலிக்கெல்லாம் ஒரு நல்ல பழைய கதை இருக்குங்க. எஸ், எப்ப பார்த்தாலும் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ்வெல்ல டக்கில் எடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு சைடு ஃபேப் நல்லா விளையாட, தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தார். அங்கேருந்து அவர் கேமை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபேப் 61 ரன்ல அவுட் ஆக, லாம்ரோ ஒரு டக் அவுட் ஆனாரு. சௌரவ் சகுன் அப்படின்னு ஒருத்தர் 9 ரன்ல அவுட் ஆனாரு. விஜயகுமார் வைசாக் டக் அவுட் ஆனாரு. அவ்வளவுதான்ப்பா கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்போ இன்னொரு சைடு தினேஷ் கார்த்திக் நின்று பொறுமையா கேமை எடுத்துட்டு போய் கடைசி ஓவர் வரைக்கும் வச்சு செய்னு செஞ்சாரு. 23 பால்ல 53 ரன்னு, 5 4 4 6 அப்படின்ட்டு 230 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த கேமை ரொம்ப நல்லா பினிஷ் பண்ணாரு. 196 ரன்கள் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு இருந்தாங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவருக்கு 21 ரன்னு, 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. வேற மாதிரி 5மே, அதுலயும் 2 வாட்டி அவர் ஹாட்ரிக் மிஸ் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஜெரால்டு கோட்ஸே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆகாஷ் மத்வால் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு விக்கெட் 32 ரன் கொடுத்து எடுத்திருந்தாரு. ஸோ டோட்டலா 197 அடிச்சா வெற்றிங்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் இறங்கினாங்க. சரிப்பா, கொஞ்சம் நல்லா போகும் இந்த கேம், கொஞ்சம் நல்லா அப்படி இழுத்து பிடிப்பாங்கலாம் யோசிச்சப்போ ஆரம்பிச்சதுலேருந்து 5th கியர் தான் இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும். குறிப்பா இஷான் கிஷன் நொறுக்கிட்டாருங்க, வச்சு சாத்தி எடுத்துட்டாரு. ஆப்வியஸ்லி தெரியும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் இஷான் கிஷன் கேமை முடிச்சுட்டாரு அங்கே அப்படின்னே சொல்லலாம். 69 ரன் 34 பால்ல. அவர் விக்கெட் விழுந்தப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு கேம் தான் நான் நினைச்சேன். ரோஹித் 38 ரன்ல அவுட் ஆனாரு. பட் அகைன் சூரியகுமார் யாதவ் திரும்பி வந்துட்டாருங்க. இவர் உண்மையிலுமே 5 மாசம் கிரிக்கெட் விளையாடாம தான் இருந்தாரா, இன்ஜுரியில இருந்தாரா, சர்ஜரி நடந்துச்சாங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஸ்மே இல்லாம வெல் அண்ட் ட்ரூலி சூர்யா இஸ் பேக், ஸ்கை இஸ் பேக் அப்படின்ட்டு காட்டிட்டு போயிட்டாரு அவரு. 19 பால்ல 52 ரன், டிபிக்கல் டு சூரியகுமார் யாதவ் இன்னிங்ஸ். எல்லா பக்கமும் கிரவுண்ட சுத்தி காட்டினாரு. 5 4 4 6 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு ஹர்திக் பாண்டியா 6 பால்ல 21 ரன், திலக் வர்மா 10 பால்ல 16 ரன். பட் சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் அவுட் பிளே பண்ணிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னே சொல்லலாம். பவுலிங் வைஸ்ல வழக்கம் போலதான் அந்த பீடாக் சொல்ற மாதிரி ஐஸ்வர்யா ராய் கதை தான். எஸ், சீரியஸ்லி ஒஸ்ட் பிஹேவியருங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு வந்தீங்கன்னா மும்பை மேல வந்துட்டாங்க. மும்பை ஐ திங்க் 7வது இடத்துல இருக்காங்க. ஆனா ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா அவங்க 9வது இடத்துல 6க்கு ஒரே ஒரு வெற்றி மட்டும் தான் அடைஞ்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட பிளே ஆஃப் கனவு உடைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த கேம் ரொம்ப நல்ல கேமா தான் இருந்துச்சு. ஒரு சில அம்பையர்ஸ் மிஸ்டேக்ஸ் இதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் இண்டிவிஜுவலா பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு இஷான் கிஷனா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், ஹர்திகா இருக்கட்டும், ஆர்சிபி சைடில் ஒரு ஃபேபா இருக்கட்டும்,
ஆப்வியஸ்லி தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும் ரொம்ப நல்லா ஆடினாங்க எல்லாருமே. ஸோ உங்களோட கருத்து இந்த கேம் பற்றி என்ன, ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஆர்சிபி இந்த கேமை எங்கே தோத்தாங்க, எந்த இடத்துல விட்டாங்க, இன்னும் ஆர்சிபி வர்றதுக்கு என்னதான் பண்ணணும், பெஞ்சில் இருக்கிற யாரை தான் எடுத்துகிட்டு வரணும், எப்படி தான் உங்களுக்கு அந்த வின்னிங் வேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் கடப்பாறையாக உருவெடுத்த மும்பை இந்தியன்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன? எஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பில்டப் இப்போ கரெக்டாக அதே மாதிரி நம்ம பில்டப் பண்ண மாதிரியே 11 செட் ஆயிருச்சு. இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe, மக்கா.